நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை 27 பயணங்கள் செய்ய வேண்டியிருந்தது. இறைவனோட கருணையினால் நேற்றைக்கு மிக விரைவாக நான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன். மொத்தமாக 29 பயணங்கள் பண்ணேன். நான் இதுக்காக வேலை செஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் 30 நிமிஷம் ஆன்லைனில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 30 நிமிஷம் ஆன்லைன் இருந்தேன். நான் நேற்றுக்கு மட்டும் 478 ரியாஸ் சம்பாதிச்சேன். இந்த வாரம் சொன்ன மாதிரியே என்னோடய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. வழக்கம் போல் இன்றைக்கி 10 பேருக்கு உணவு தயார் பண்ணியிருக்கேன். உணவை எடுத்துக்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்றுக்கு நான் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணேங்கிறத வீடியோவில் பாருங்கள். முதல் முறையாக கேமரா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வியூ இது. இன்சைட் கேமரா வியூ அதை நான் ப்ரொடெக்ஷன் பண்ண மாட்டேன். அது செப்பரேட்டாக அது லேப்டாப்பில் சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் வச்சுருந்தா அதை அப்படியே கண்டினியூவாக அழிச்சிடுவேன். இந்த வெளிப்புற வியூ மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இன்சைடு வியூ ஏதாவது நமக்கு எமர்ஜென்சினா மட்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி அதை நமக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பேசஞ்சர் முகத்தையும் காட்ட மாட்டேன். ஸோ ஃப்ரண்ட் வியூ கேமரா மட்டும் நம்ம அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னெலாம் தெரியல. அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி போட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோட்டோலேஸாக நல்லா சுற்றி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். முதல் பயணம் ஒரு ஆபத்தான பகுதி விஞ்சி பென்ஷன். அதுக்காக பயணத்தை ஆரம்பித்தேன். அந்த முன்னாடி இருக்கிற ரோட்டை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த பகுதியை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த பகுதி. அதில் மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் நேற்றுக்கு நான் 27 பயணங்கள் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும், இந்த பரிசு தொகை வாங்க முடியும். அப்படிங்கிற காரணத்துக்காக சின்ன சின்ன பயணங்களை நான் அதிகமாக தவிர்க்க முடியாது. எல்லா பயணங்களையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் 27 பயணம் என்பது சாத்தியமாகும். ஸோ இருந்தாலும் பகல் நேரம் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு தயாராகிட்டு பயணங்களை அக்செப்ட் பண்ணேன். இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஏரியா இந்த ஏரியா. அப்படியே வியூ பார்த்திங்கன்னா எதிர்த்த மாதிரி பறந்து விரிந்த அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி தெரியும். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை காட்சிகளோட ஆபத்தான பகுதிகள் நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும். சரி, நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த பயணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பயணங்கள் இந்த பகுதியை சுற்றியே எனக்கு வந்தது. ஒரு பயணியை இறக்கி விட்டோன்னா அடுத்த பயணம் எல்லாமே 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் அதுக்குள்ளேயே இருந்தது. ஸோ அந்த பகுதியிலேருந்து என்னால் வெளிவரவும் முடியல. ஒரு 4-5 பயணங்கள் இதே பகுதியில் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா தான் நான் மிரேலிஸ் பகுதிக்கு வெளியே வந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறுகலான ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே வரும்.